செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவனும் நடுவில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கிறார். உங்களுக்கு எவ்வளவு நாளா நடக்க முடியாம இருந்துச்சு? 6 வருஷமா உங்களால நடக்க முடியாது. இப்ப எப்படி இருக்கு? உங்களால நடக்க முடியுமா? நடக்க முடியும். இந்த வாக்கு இல்லாம நடக்க முடியுமா? அப்படிதான் ஆசைப்படுது. இப்ப நீங்க பாத்தீங்கல்ல, உங்களால நடக்க முடிஞ்சது. இப்படிதான் முதல்ல நடக்கும். வீட்டுல குடிச்சாம நடக்கும். கொஞ்சம் நடப்பீங்க. இன்னைக்கு அதோட பெட்டரா நடக்கீங்களா? மணல்ன்றது கஷ்டமா இருக்கு, மற்றபடி நடக்க முடியுது. சரி, உங்க கண் எப்படி இருக்கு இப்போ? கண்ணு பரவாயில்ல. முன்னால இருந்த விட இப்ப பார்க்க முடியுது. ராத்திரியாக்குனால இந்த அளவுக்கு இருக்கு. ஹalleluya. He has also got his sight. அவர்களுக்கு பார்க்கக்கூடிய அந்த திறனும் இப்போது கிடைத்திருக்கிறது. How did this healing take place? எப்படி இந்த குணமானது இவர்களுக்கு கிடைத்தது? Only by believing. நம்பினதால் கிடைத்தது, நம்பிக்கையால் கிடைத்தது. Are you ready to believe? நீங்க எல்லாம் நம்புறதுக்கு தயாரா இருக்கீங்களா? Are you ready to believe? நீங்க எல்லாம் நம்புறதுக்கு தயாரா இருக்கீங்களா? When you believe what Jesus did for you on the cross, சிலுவையிலே ஆண்டவர் இயேசு உங்களுக்கு என்ன செய்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால், நம்பினால், my friend, believe that he took your place on the cross. சிலுவையிலே நீங்கள் எடுக்க வேண்டிய அந்த இடத்தை ஆண்டவர் இயேசு உங்களுக்காக அவர் எடுத்துக்கொண்டார். He took every punishment that you and I deserve. நீங்களும் நானும் பெற வேண்டிய எல்லா தண்டனையையும் ஆண்டவர் இயேசு தன்மேல் அவர் எடுத்துக்கொண்டார். And he died in our place. நாம் சாக வேண்டிய அந்த இடத்திலே நமக்காக அவர் இறந்தார். When you believe that, நீங்கள் அதை நம்பும்போது every curse is destroyed. எல்லா விதமான சாபமும் அழிக்கப்படும். Every sickness is destroyed. எல்லா விதமான நோய்களும் அழிக்கப்படும். Every work of the devil is destroyed. சாத்தானுடைய எல்லா செயல்களும் அழிக்கப்படும். All those who are ready to believe, please stand up. யாரெல்லாம் நான் இதை நம்புகிறேன் என்று சொல்கின்றவர்கள் எழுந்திருங்கள். All those who are ready to believe in Jesus, stand up. ஆண்டவர் இயேசு எனக்கு செய்ததை நான் நம்புகின்றேன் என்று உள்ளத்திலே நம்பிக்கை உள்ளவர்கள் இப்போது எழுந்திருங்கள். Close your eyes. உங்க கண்களை எல்லாம் மூடிக்கொள்ளுங்கள். And remember, as you believe, you open your mouth and speak this prayer. நீங்க நம்புறீங்கன்னு சொன்னா கண்களை மூடி இந்த ஜெபத்தை வாயை திறந்து நீங்கள் சொல்ல வேண்டும். You just saw before your eyes a man who did not walk for 6 years began to walk in our midst. 6 வருடங்களாக நடப்பதற்கு சிரமப்பட்ட ஒரு சகோதரர் உங்கள் கண்களுக்கு முன்பாக நடந்து வந்ததை நீங்கள் பார்த்தீர்கள். He made a decision to believe. அவர் ஆண்டவர் இயேசுவை நம்புவதற்கு ஒரு முடிவு எடுத்துக்கொண்டார். If you believe, you must open your mouth and say this prayer. நீங்கள் நம்பினீர்கள் என்றால் உங்கள் வாயை திறந்து இங்கு சொல்லக்கூடிய இந்த ஜெபத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். If you believe, you must open your mouth and pray. நீங்கள் நம்பினால் நிச்சயமாக உங்கள் வாயை திறந்து இந்த ஜெபத்தை சொல்ல வேண்டும். Say this, Lord Jesus. ஆண்டவர் இயேசுவே, I believe you are the son of the living God. வாழும் கடவுளின் மகன் நீர் என்பதை நான் நம்புகின்றேன். I believe you took my place on the cross. ஆண்டவரே, என்னுடைய இடத்தை சிலுவையில் நீர் எடுத்துக்கொண்டீர். The punishment that I deserved because of my sins, என்னுடைய பாவங்களின் பொருட்டு எனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை you took into your body for my sake. எனக்காக உம்முடைய உடலில் நீர் தாங்கிக் கொண்டீர். Lord Jesus, ஆண்டவர் இயேசுவே, I believe you died on that cross for my sake. எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர் என்பதை நான் நம்புகின்றேன். I believe you were buried. நீர் அடக்கம் செய்யப்பட்டீர் என்பதை நான் நம்புகின்றேன். I believe that God the Father raised you from the dead. தந்தையாகிய கடவுள் இறந்தோரிடமிருந்து உன்னை உயிர்த்தெழச் செய்தார் என்று
நம்புகின்றேன். Lord Jesus, I am a sinner. ஆண்டவர் இயேசுவே, நான் ஒரு பாவி. I have sinned against you. நான் உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றேன். I have sinned against you in my thoughts, in my words and in my deeds. என்னுடைய சொல்லாலும் செயலாலும் செய்கையாலும் நான் உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றேன். Lord Jesus, ஆண்டவர் இயேசுவே, I am a sinner. நான் ஒரு பாவி. Have mercy on me என் மீது இரக்கமாயிரும். and forgive me என்னை மன்னியும். of all my sins. என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னியும். Wash me now, Lord Jesus, ஆண்டவரே, இப்போது என்னை கழுவும். with your most holy blood. உம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தால், தூய்மையான இரத்தத்தால் என்னை கழுவும். என்னை கழுவும். I believe, Lord Jesus, இயேசுவே, நான் நம்புகின்றேன். your precious blood is cleansing me right now. உம்முடைய விலையேற பெற்ற இரத்தம் என்னை இப்போது கழுவி தூய்மைப்படுத்துகின்றது என்று நம்புகின்றேன். Lord Jesus, ஆண்டவர் இயேசுவே, in your name, உம்முடைய நாமத்தினால் I forgive everyone நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன். who has hurt me. என்னை காயப்படுத்தியவர்களை மன்னிக்கின்றேன். And I ask forgiveness from everyone நான் எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்கின்றேன். whom I have hurt. நான் யாரையெல்லாம் காயப்படுத்தினேனோ அவர்களிடமிருந்து மன்னிப்பு கேட்கின்றேன். Lord Jesus, ஆண்டவர் இயேசுவே, in your name, உம்முடைய நாமத்தினால் I renounce Satan. நான் சாத்தானை விட்டு விடுகிறேன். I renounce him. நான் இப்போது சாத்தானை விட்டு விடுகிறேன். Satan, I renounce you. சாத்தானே, உன்னை நான் விட்டு விலகுகிறேன். In the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் you have no more power or place in me. உனக்கு என் மீது எந்த வல்லமையோ இடமோ கிடையாது. I belong to Jesus. நான் ஆண்டவர் இயேசுவுக்கு சொந்தமானவன். Lord Jesus, ஆண்டவர் இயேசுவே, I surrender my life to you. என்னுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். Come and rule over my life, Jesus. என்னுடைய வாழ்க்கையை நீர் வந்து ஆண்டு கொள்ளும் ஆண்டவரே. Jesus, come into my heart now. ஆண்டவர் இயேசுவே, என் இதயத்துக்குள் இப்போது நீர் வாரும். Rule over my life, Jesus. என்னுடைய வாழ்க்கையை இயேசுவே நீர் ஆண்டு கொள்ளும். I trust in you, Jesus. இயேசுவே, என் நம்பிக்கையை உம்மேல் வைக்கின்றேன். I proclaim you, Lord Jesus, ஆண்டவரே இயேசுவே, நீரே மீட்பர் என்று அறிக்கையிடுகிறேன். you are my Lord, you are my God, you are my Savior. நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள், நீரே என் மீட்பர் என்று அறிக்கையிடுகிறேன். Jesus, I receive this new birth. ஆண்டவர் இயேசுவே, நான் இந்த புது பிறப்பை உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றேன். I receive this new life. நான் இந்த புதிய வாழ்வை உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றேன். Fill me now, Lord Jesus. ஆண்டவர் இயேசுவே, என்னை இப்போது நிரப்பும். with your Holy Spirit. உம்முடைய பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பும். Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. If there are any people who have got deaf ears, lift your hands up. யாருக்காவது காது கேட்கறதுல சிரமம் இருக்குது அப்படின்றவங்க மட்டும் கையை தூக்குங்க.
from the team, just look around. If Yeah. there are any people who have got a deaf ear, lift your hands up. காது எனக்கு கேட்கறதுல எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்க கை தூக்குங்க. Just team members, just look around. Where all those who have got deaf ears, just look around. Just go around, my friends. Those who are from the team, all those who have got deaf ears, lift your hands up. கையை நல்லா தூக்கி காட்டுங்க. எனக்கு காது கேட்கறதுல சிரமம் இருக்கு அப்படின்றவங்க. I'm going to make a prayer now, நான் இப்போ ஒரு பிரேயர் சொல்ல போறேன். and your deaf ear will be opened now. உங்க கேட்காத காது இப்போது திறக்கும். Those behind, if there is anybody, lift your hands up, please. பின்னால யாராவது வச்சிருக்கீங்கன்னா கையை நல்லா உயர்த்தி காட்டுங்க. You can't hear? Only those who have got deaf ear. யாருக்கெல்லாம் காதுல கேட்கறதுக்கு பிரச்சனை இருக்கு அவங்க மட்டும் காட்டுங்க. Heavenly Father, மின்னக தந்தையே, in the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் I take authority over the deaf spirit. நான் இப்போது காது கேட்காமல் செய்யக்கூடிய அந்த செவிட்டு ஆவியின் மேல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்கின்றேன். In the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால், in the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் I command the deaf spirit to come out of them. இப்போது காது கேட்க முடியாமல் அடைத்து வைத்திருக்கின்ற தீ ஆவியை நீ வெளியே வா என்று கட்டளையிடுகிறேன். Deaf spirit, come out of them right now in the name of Jesus. செவிட்டு ஆவியை ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நீ வெளியே வா. I command the ears to be recreated right now. இப்போது இந்த காதுகள் புதிதாக உருவாக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிடுகிறேன். In the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ears be recreated right now, இப்போது காதுகள் புதிதாக உருவாக்கப்படட்டும். so that this person is able to hear right now. இந்த காது கேளாதவர்கள் இப்போது அவர்கள் அதை கேட்கும் திறனை பெற்றுக் கொள்வார்களாக. Thank you, Jesus. நன்றி இயேசுவே, Thank you, Jesus. நன்றி இயேசுவே, Thank you, Jesus, நன்றி இயேசுவே. for opening the deaf ear now. அவருடைய கேட்காத காதை இப்போது திறந்து விட்டதற்காக நன்றி. Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Just ask that lady who had a deaf ear, just ask them, can she hear now? Can she hear now? உங்களுக்கு கேக்குதா? Mercy, she can hear now. How many years she was deaf? எத்தனை வருஷமா உங்களுக்கு கேட்கல? For how many years? There, can she hear now? நம்புறோம். Lot of years. The ears have been opened. Give the Lord a big hand of praise. ஆண்டவருக்கு கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துவோம். அவங்களுக்கு காது திறந்திருக்கு. This side, this lady in yellow. இந்த பக்கத்துல Just ask this lady in yellow. Is the ear open? From 3 years, her deaf ears have been opened. Praise the Lord. அங்கே. Give the Lord a big hand of praise. அங்க ஒருத்தங்களுக்கு There காது was somebody here. 3 வயதுல இருந்து கேட்காத காது கேட்கின்றது. Is your ear open? இப்ப காது கேக்குதா? How many years? From 5 years, the ears were closed. The Lord has opened the ears. Come on, give the Lord a big hand of praise. She was deaf from birth, and the Lord has opened the ears. ஆண்டவர் அவர்களுடைய காதை திறந்திருக்கின்றார். பிறந்ததிலிருந்து இவள் கேட்காமல் இருந்தது. From 1 year, praise the Lord. Come on, give the Lord a big hand. ஆண்டவருக்கு கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துவோம். Come on, give the Lord a big hand. ஆண்டவருக்கு கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துவோம். Come on, give the Lord a big hand. ஆண்டவருக்கு கரங்கள் தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். Close your eyes. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். As you are going to sing this song, there is going to be healing in this house. இந்த பாடல் பாடப்படும் போது இங்கு இருக்கின்ற எல்லோருக்கும் சுகமளித்தல் நடக்க போகின்றது. நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். Jesus is here in our midst. ஆண்டவர் இயேசு நம் நடுவிலே அவர் இருக்கின்றார். You just now saw a lady who was born deaf. The ears have opened so quickly. இப்போது நாம் பார்த்தோம், பிறவியிலிருந்து காது கேட்க முடியாத ஒரு சகோதரிக்கு காது கேட்டதை நாம் கண்டோம். As we are going to sing this song, the blind shall see. இப்போது இந்த பாடல் பாடப்படும் போது கண்களில் கோளாறு உள்ளவர்களுக்கு ஒளி அவர்களுக்கு கிடைக்கும். The deaf shall hear. இப்போது காது கேட்காதவர்களுக்கு காது கேட்கும். The dumb shall speak. பேச முடியாதவர்கள் இப்போது பேசுவார்கள். The crippled shall walk. நடக்க முடியாதவர்கள் இப்போது நடப்பார்கள். Curable, incurable diseases shall be healed. எந்தெந்த நோய்கள் குணப்படுத்த முடியாது என்று சொன்னார்களோ அந்த நோய்கள் எல்லாம் இப்போது குணமடையும். Cancer shall be destroyed. கேன்சர் நோய் இப்போது குணம் பெறும். HIV shall be destroyed. HIV எய்ட்ஸ் நோய் இருப்பவர்களுக்கு குணம் கிடைக்கும். All you got to do is believe in the Son of God. நீங்கள் ஆண்டவர் இயேசுவின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். அது ஒன்றுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. Please keep looking at the cross of Jesus. நீங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவர் இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு செல்கின்ற காட்சி கற்பனையில் வைத்துக் கொள்ளுங்கள். Please close your eyes. எல்லாரும் கண்களை மூடுங்க. 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 And let us welcome Jesus in our midst. ஆண்டவர் இயேசுவை நம் நடுவிலே இப்போது நாம் வரவேற்போம்.
present in the blessed sacrament. ஆண்டவர் இயேசு திவ்ய நற்கருணையிலே அவர் பிரசன்னமாகி இப்போது இங்கு நம் நடுவிலே எழுந்தருள போகின்றார். The King of Kings, the Lord of Lords is here. இப்போது ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர், அரசர்க்கெல்லாம் அரசர் நம் நடுவிலே அவர் வந்திருக்கின்றார். Please welcome him. இப்போது ஆண்டவர் இயேசுவை நாம் நம் நடுவிலே வரவேற்போம். He is here in our midst, healing you, delivering you. இங்கு நம் நடுவிலே ஆண்டவர் இயேசு வந்து அவர் நம்மை குணப்படுத்தும்படியாக வருகின்றார். Close your eyes and look at him by faith. கண்களை மூடிக்கொண்டு விசுவாசத்தின் கண்களால் நீங்கள் அவரை உற்று நோக்குங்கள். Jesus said, those who believe in him ஆண்டவர் இயேசு இவ்வாறு சொன்னார், அவரிலே நம்பிக்கை வைப்பவர்கள் shall not perish, அவர்கள் அழிந்து போக மாட்டார்கள் என்று, but shall have everlasting life. அவர்கள் நிலைவாழ்வை பெற்றுக் கொள்வார்கள் என்று சொன்னார். You just now saw நீங்கள் இப்போதுதான் பார்த்தீர்கள், when the word was spoken, இறை வார்த்தையானது பேசப்பட்ட போது a woman who was born deaf, பிறவிலேயே காது கேட்காத ஒரு சகோதரிக்கு காது திறந்ததை கண்டீர்கள். her deaf ears were opened. அவர்களுடைய காதானது திறக்கப்பட்டது. My friend, it's time for you to worship the King of Kings. அன்பான நண்பர்களே, இப்போது ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவரை, அரசர்க்கெல்லாம் அரசரை நாம் ஆராதிக்க போகின்றோம். The Lord of Lords. ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர், உன்னத கடவுளை நாம் ஆராதிக்க போகின்றோம். Jesus is alive. ஆண்டவர் இயேசு நம் மத்தியிலே வருகின்றார். And he's walking towards you. ஆண்டவர் இயேசு உங்களை நோக்கி நடந்து வருகின்றார். He's walking towards you. ஆண்டவர் இயேசு உங்களை நோக்கி நடந்து வருகின்றார். He's walking towards you. இப்போது அவர் உங்களை நோக்கி நடந்து வருகின்றார். He loves you. ஆண்டவர் இயேசு உங்களை அன்பு செய்கின்றார். And he's touching you. அவர் உங்களை தொடுகின்றார். He's touching you and healing you. அவர் உங்களை தொடுகின்றார், உங்களை குணப்படுத்துகின்றார். அருளனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. வானினின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் மகிமையை இடைவிடாது அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, உம்மை மன்றாடுகிறோம்.